ஆரோமலை ஆரோமலை வந்து லைக் அந்த டைட்டிலுக்காக தான் வந்து படம் பார்த்தேன். ஏன்னா அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இல்லையா. எஸ்டிஆரோட வாய்ஸ் ஓவர்லாம் ட்ரெய்லரில் பார்த்தோன்னே ஓகே படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஒரு பிளெயின் மூவி. பட் இந்த பிளெயின் மூவியில் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ரொமான்ஸு கொஞ்சம் அந்த லவ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். படம் போய் தாராளமாக போய் பார்க்கலாம். ஒரு 200 ரூபா கொடுத்து வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. சிம்போட வாய்ஸ் ஓவர் வரும். அதுக்கப்புறம் கிஷன் தாஸ் ஹர்ஷத் கானோட காம்போ நல்லாயிருக்கும். கிஷன் தாஸ்க்காக போய் படம் பார்க்கலாம். ஹர்ஷத் காக வந்து போய் படம் வந்து பார்க்கலாம். காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா ஆணில் அடித்த மாதிரி ஒரு 4 சீன் அப்படியே படம் போகிற போக்கில் அப்படியே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 4 விஷயங்கள் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி போய் பார்க்கலாம். என்ன சீன் கேட்குறீங்க? அம்மா வந்து கடைசியாக வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது கிஷன் தாஸுக்கு வந்து லவ்னா என்னன்னே தெரியாது. லவ்னா இதான் லவ்வா அதான் லவ்வா அப்படின்னு அவர் தேடி போயிட்டே இருப்பார். கடைசி அவங்க அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ஏன் லவ் ஸ்டோரி அப்படின்னு. அவங்க அம்மா ஒன்று சொல்லும்போது லவ் இது தானா, அப்போ சின்ன ஒரு விஷயத்தில் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கான்னு அப்போ தான் வந்து கிஷன் தாஸ் அவர் லைஃப்பை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் அதுவுமே இன்னும் கொஞ்சம் விஷுவலாக காமிச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஸ்டோரியாக சொல்கிறத விட அந்த ஸ்டோரி ப்ளஸ் விஷுவல் காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் நல்லா இருந்துச்சு. ப்ராப்பர் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சினிமோட்டோகிராஃபி நல்லா தான் இருந்தது. ரொம்ப கரெக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அன்னெசரி கட்டு அன்னெசரி ஆங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக இருந்துச்சு. படமான ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் என்ன பட்டுச்சுன்னா, ஸ்ட்ராங்காக ஒரு சில சீன்ஸ் வந்து இருந்திருக்கலான்னு. மற்றபடி சாங்ஸாக இருக்கட்டும் லைக் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பட்டையை கிளப்பியிருக்காங்க.